பக்தி யோகம் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். வெற்றி தரக்கூடிய தைப்பூசம் பற்றியும் அதனுடைய விரத முறைகளும் பரிகாரத்தோடு ஸ்ரீ சத்யநாராயண பூஜை வழிபாடு இந்த தினம் எப்படி செய்ய வேண்டும். பொதுவாக தைப்பூசம் என்றாலே முருகப்பெருமானை வழிபடுவது நம்முடைய மரபு வழக்கம். அதிலும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை சேர்த்து செய்யும் பொழுது இரட்டிப்பான பலன் கிடைக்கும். அது எப்படி என்பதை இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுனால அந்த பூஜை பண்ண புண்ணியம் பலன் உங்களுக்கும் கிடைக்கும். தைப்பூசத்துக்கு முன்னாடி நீங்கள் விரதம் இருக்கலனாலும் நீங்கள் February 1ஆம் தேதி அன்று ஒரு நாள் மட்டும் எப்படி விரதம் இருக்கிறது, என்ன செய்கிறது பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த 1ஆம் தேதி என்பது ஞாயிற்றுக்கிழமை அனுஷ்டிக்கப்படுது. இந்த நாளை முருக பக்தர்கள் மறந்தும் கூட தவறு விட்டு விடாதீங்க. தைப்பூசம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த மிக மிக முக்கியமான வழிபாட்டு திருவிழா. இது தமிழ் மாதமான தை மாசத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமோ பௌர்ணமி திதியும் இணையக்கூடிய நாளில் கொண்டாடப்படுறது. இந்த நன்னாளில் தான் பார்வதி தேவி முருகப்பெருமான் சூரனை அழிக்க தன் ஆற்றல் மிக்க ஞான வேலை வழங்கியதாக புராணங்களில் சொல்லப்படுது. பூச நட்சத்திரம் January 31ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 1:36 மணிக்கு ஆரம்பமாகிடுது. February 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:05 வரைக்குமே இந்த நட்சத்திரம் இருக்கு. தைப்பூச விரதத்தில் முருகனிடம் நாம் வேண்டிய எந்த ஒரு விஷயமும் நடைபெறாமல் போனதா சரித்திரமே கிடையாது. இதுவரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கலனாலும் பரவாயில்ல, இந்த February 1ஆம் தேதி அன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் எப்படியாவது விரதம் இருந்துடுங்க. இந்த விரத முறைகளை பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொதுவாக தைப்பூச விரதத்துக்கு 48 நாள், 21 நாள், 7 நாள்னு எல்லாருமே விரதம் இருப்பாங்க. இந்த நாளை கொண்டு தான் நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை வரதுனால முதல் நாளே வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்யுங்க. February 1ஆம் தேதி அன்று சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை தொடச்சி சுத்தம் செஞ்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு சிகப்பு நிற அரளிப்பூக்களால் அழகாக அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு விரதத்தை தொடங்கணும். இந்த தினம் மாலை 6 மணி வரை சமைத்த உணவை எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு பதிலாக மாலை 6 மணி வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அன்று ஒரு நாள் முழுவதும் கடும் விரதம் இருக்கணும். பிறகு ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த இந்த மந்திரத்தை மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் கார்த்திகேயாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாத்துன்னு வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய கனவுகளையும் உங்களுடைய வேண்டுதல்களை நினச்சிக்கிட்டு அது நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி ஸ்ரீ முருகப்பெருமானிடம் மனதார வேண்டிக்கோங்க. இல்லைன்னா அந்த நாள் முழுவதும் எதுவுமே சாப்பிடாம தண்ணீர் மட்டுமே குடிச்சிக்கிட்டு மனசில் முருகப்பெருமானை மட்டும் தியானித்து முருகனுக்கு உகந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், சண்முக கவசம் பாராயணம் செய்யலாம். பிறகு அந்த மாலை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், வடை, பாயசம் போன்றவற்றை படைத்து வழிபாடு செய்த பின்னர் உங்கள் வீட்டில் முருகன் வடிவில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு ஊட்டிட்டு நீங்கள் அதை உட்கொண்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். மிக நம்பிக்கையோடு இந்த விரதத்தை தொடங்குங்க. நிச்சயம் நீங்கள் நினைத்தது அனைத்தும் வெற்றியாகவே முடியும். அன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செஞ்சால் நீங்கள் வேண்டிய அனைத்தும் நிறைவேறும். அதாவது ஒரு மஞ்சள் துணியில் ₹1 நாணயம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதை வச்சு நல்ல முடிந்து உங்களுடைய வேண்டுதல்களை நினச்சி வீட்டின் பூஜை அறையில் வச்சுடுங்க. தைப்பூசம் அன்னைக்கு முடிஞ்சு வச்சதை முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று மனதார வேண்டிக் கொண்டு உண்டியலில் போட்டுடுங்க. இப்படி செய்த 40 நாட்களுக்குள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம். அன்றைய தினம் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அன்னதானம் செய்தால் முருகப்பெருமானுடைய அருளோடு பல மடங்கு புண்ணியமும் கிடைக்குங்க. அதே மாதிரி தைப்பூச நாளில் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு ரோஜா மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டா குழந்தை பேறு மற்றும் கேட்ட வரம் கிடைக்கும். தைப்பூசம் அன்னைக்கு இந்த 5 தவறுகளை செய்யக்கூடாது. என்னன்னா, தைப்பூசம்ங்கிறது ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த நாள். எனவே அந்த நாளில் சில தவறுகளை செய்வது முருகனை கோபமாக்குமா. முதலாவதாக தைப்பூசம் அன்று கருப்பு நிற ஆடைகளை அணியக்கூடாது.
இரண்டாவது, அன்றைய தினம் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. மூன்றாவதாக, முடி மற்றும் நகம் திருத்தம் செய்யக்கூடாது. நான்காவதாக, அன்றைய தினம் அசைவம், மது போன்ற போதை வஸ்துக்களை தொடவே கூடாது. ஐந்தாவதாக, அன்றைய தினம் மிகவும் சக்தி வாய்ந்த நாளுங்கிறதுனால எதிர்மறை எண்ணங்களுடன் முருகனை வழிபடக்கூடாது. தூய மனதுடன் இறை வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த நாளில் ரொம்ப விசேஷமாக ஸ்ரீ சத்யநாராயண வழிபாடு ரொம்ப முக்கியங்க. அன்றைய தினம் 1ஆம் தேதி பௌர்ணமியும் சேர்ந்து வருவதால் சத்யநாராயண வழிபாடும் செய்து மிகுந்த பலனை தரும். பொதுவாக பௌர்ணமி நாளில் சகல விஷ்ணு ஆலயங்களையும் சரி, பழக்கம் இருக்கக்கூடியவங்க வீட்லேயும் சரி, ஸ்ரீ சத்யநாராயணர் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். பௌர்ணமி அன்னைக்கு காலையில இருந்து உபவாசம் இருந்து, அதாவது விரதம் இருந்து, மாலையில் சந்திர பகவானை தரிசித்த பின்னர் தான் முறைப்படி சத்யநாராயண பூஜை செஞ்சால் விரதம் இருக்கிறவங்களுக்குள்ள வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் நீக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் தருவேன்னு ஸ்ரீமன் நாராயணன் சத்தியம் செஞ்சிருக்கார். அதனால தான் அவருக்கு சத்யநாராயணன் என்று பெயர் வந்தது என்று புராணங்களும் சொல்கின்றன. ஸ்ரீ சத்யநாராயணருடைய காயத்ரி மந்திரத்தை இந்த நாளை சொல்லுங்க. ஓம் பக்தஜன பூஜாய வித்மகே நாரத முன்யாய தீமகி தன்னோ சத்யநாராயண பிரசோதயாத். சத்யநாராயண பூஜையின் போது இந்த மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை உச்சரிக்கணும். ஏன்னா உரு ஏற திரு ஏறும்னு சொல்லுவாங்க. உரு அப்படிங்கிறது எண்ணிக்கை. எத்தனை எண்ணிக்கை அளவில் நீங்கள் சொல்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு தெய்வத்தினுடைய திருவருள் கிடைக்கும். உரு ஏற திரு ஏறும், தெய்வத்தினுடைய திருவருளோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பக்தியோகம் நேயர்கள் மேலே சொன்ன பூஜை முறைகளை முறையாக செஞ்சு வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாவித சௌக்கியங்களும் அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலேயும் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியினுடைய ஆசியாலையும் அருளாலையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு முருகப்பெருமான வழிபட்டிங்கன்னா வருவாய், செல்வம், செல்வாக்கு, ஐஸ்வர்யம், அஷ்ட சித்திகள், குடும்ப சேமங்கள், லாபங்களோட எல்லா விதமான சௌபாகியங்களையும் சதுஷஷ்டி 64 வகையான பிராப்தங்களையும் 64 கலைகளையும் பெற்று அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யத்தை நீங்கள் பெறுவீர்களாக. ஓம் நமோ நாராயணாய. வாழ்க வளமுடன்.